என்னும் சொல்லை நான் சொன்னதில்லை. நீ இன்றி எதுவும் உருப்பெற்றதில்லை. அன்பெனும் வேதம் சொல்வார். ஓம் சாந்தி. 25/4/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, தந்தையின் ஸ்ரீமத் சதா உங்களை சந்தோஷமானவர்கள் ஆக்குகின்றது. ஆகையால் மனிதர்களின் வழிகாட்டல்களை துறந்து ஒரேயொரு தந்தையின் மேன்மையான வழிகாட்டல்களை மாத்திரம் பின்பற்றுங்கள். கேள்வி: எந்த குழந்தைகளின் புத்திகள் இன்னமும் அலைந்து திரிவதை நிறுத்தவில்லை? பதில்: அதி மேலான தந்தையின் வழிகாட்டல்களில், அதாவது கடவுளின் வழிகாட்டல்களில் நம்பிக்கையற்ற குழந்தைகளின் புத்திகள் இன்னமும் அலைந்து திரிவதை நிறுத்தவில்லை. தந்தையின் மீது முழுமையான நம்பிக்கை இல்லாததால் அவர்கள் இரு பக்கங்களிலும் தங்கள் காலை வைத்துள்ளார்கள். தந்தையின் வழிகாட்டல்களை பின்பற்றுவதுடன் அவர்கள் தொடர்ந்தும் பக்தியையும் செய்வதனால் கங்கை போன்றவற்றில் நீராடுகின்றார்கள். அவ்வாறான குழந்தைகளின் நிலை என்னவாகும்? அவர்கள் ஸ்ரீமத்தை முற்றாக பின்பற்றாததால் தொடர்ந்தும் தடுமாறுகின்றார்கள். பாடல்: எங்களை இப்பாவ உலகிலிருந்து மீட்டு ஓய்வும் சௌகரியமும் நிறைந்த உலகிற்கு அழைத்து செல்லுங்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. என்னுடையது உங்களுடையது என்ற கவலைகள் அனைத்தையும் துறந்துவிட்டு பிறரை உங்களுக்கு சமமானவர்கள் ஆக்குகின்ற சேவையை செய்யுங்கள். ஒரேயொரு தந்தை கூறுவதை மாத்திரமே செவிமடுங்கள். ஒரேயொரு தந்தையை மாத்திரமே நினைவு செய்யுங்கள். உங்கள் நினைவு கலப்படமாகுவதை அனுமதிக்காதீர்கள். 2. உங்களுக்கு நன்மை செய்வதற்கு உங்கள் உணவிலும் பானத்திலும் பெரும் முன்னெச்சரிக்கையுடன் இருங்கள். நீங்கள் எதிலும் பேராசை கொள்ளக்கூடாது. மாயை உங்களை பிழையான செயல்களை செய்ய வைக்காதிருப்பதில் எச்சரிக்கையாக இருங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் தீர்மானிக்கும் சக்தியையும் கட்டுப்படுத்தும் சக்தியையும் கொண்டிருந்து சதா வெற்றி சொரூபம் ஆகுவீர்களாக. லௌகீக அல்லது ஆன்மீக பணி எதனிலும் வெற்றி பெறுவதற்கு உங்களுக்கு குறிப்பாக கட்டுப்படுத்தும் சக்தியும் தீர்மானிக்கும் சக்தியும் தேவை. ஏனெனில் ஆத்மாக்கள் உங்களுடன் தொடர்பில் வரும்பொழுது அவர்களுக்கு என்ன தேவை என்பதை முதலில் நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். அவர்களின் நாடி துடிப்பை உணர்ந்த பின்னரே அவர்களின் தேவைக்கேற்ப அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும். உங்கள் கட்டுப்படுத்தும் சக்தி மற்றும் உங்கள் அசைக்க முடியாத ஸ்திதி மூலம் நீங்கள் பிறரில் ஆன்மீக ஆதிக்கம் செலுத்த வேண்டும். செயற்களத்தில் இவ்விரு சக்திகளும் உங்களை ஒரு வெற்றி சொரூபம் ஆக்கும். ஸ்லோகம். சர்வசக்திவான் தந்தையை உங்கள் சகபாடி ஆக்குங்கள். மாயை ஒரு கடதாசி புலி ஆகுவாள். அவ்யக்த சமிக்ஞை. ஒன்றிணைந்த ரூபத்தின் விழிப்புணர்வுடன் சதா வெற்றியாளராக இருங்கள். வெவ்வேறு விதமான தடைகள் அனைத்தும் உங்களுக்கும் சேவைக்கும் வருவதற்கான காரணம் நீங்கள் உங்களை ஒரு சேவகராக மட்டும் கருதுகின்றீர்கள். எவ்வாறாயினும் நான் ஓர் இறை சேவகர். நான் வெறுமனே சேவையில் இல்லை, ஆனால் நான் இறை சேவையில் இருக்கின்றேன். இவ்விழிப்புணர்வின் மூலம் நினைவும் சேவையும் இயல்பாகவே இணைந்தவை ஆகுகின்றன. ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.